பிரெட் ஊத்தாப்பம் செய்வதற்கு ஃபஸ்ட்டு இதே மாதிரி துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கிற கோதுமை பிரெட்டை போட்டுக்கோங்க. ஒரு 3 துண்டுகள் கோதுமை பிரெட்டை, இது கூடவே 2 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு நம்ம சேர்க்குறோம். 1 ஸ்பூன் அளவு ரவையை நம்ம சேர்க்குறோம். இப்போது கெட்டியான தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம ஊற்றிக்கலாம். இது எல்லாத்துக்கூடையும் நம்ம கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் இந்த பிரெட் துண்டுகளை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து அந்த ப்ரெட்டு, தயிர், கோதுமை மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம் இன்னும் திட்டாக இருக்குது. ஸோ அது திட்டாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து இந்த ஊத்தாப்பத்தை நம்ம சாப்பிடும்போதும் அந்த ப்ரெட்டுக்கான ஃபீல் நமக்கு கிடைக்கும். நீங்கள் இது வந்து இந்த மிக்சிங் வந்து ரொம்ப எளிமையாகணும்னா நீங்கள் அந்த ப்ரெட்டை வேணாலும் நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடர் செய்துட்டு அதுக்கப்புறமா இதேமாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சுலபமாக இருக்கும் மிக்சிங்கு. ப்ரெட்டு ஊத்தாப்பத்துக்கான இந்த கலவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு 20 மினிட்ஸ் வரை இந்த கலவையை வந்து நம்ம புளிக்க வைக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கலவையை வச்சு நம்ம பிரெட் ஊத்தாப்பத்தை வார்த்தெடுப்போம். பிரெட் ஊத்தாப்பத்துக்கு அந்த மாவு நம்ம புளிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அது இப்போ தயாராகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்து அதெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பிரெட் ஊத்தாப்பம் கலவையில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்க்குறோம். பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டு, மல்லி தலையும் நம்ம சேர்க்குறோம். கொஞ்சமாக பச்சை மிளகாய், தக்காளியும் நம்ம சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்ததும் இந்த கலவை எல்லாமே ஜெண்டில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கரம் மசாலா தூள் வந்து சேர்த்தனால இந்த பிரெட் ஊத்தாப்பம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். பிரெட் ஊத்தாப்பம் அந்த மாவு கரைசல் கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவு வெண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இந்த பிரெட் ஊத்தாப்பத்துக்கு ஒரு கூடுதலான சுவையும் தரும். அதே மாதிரி நல்ல ஒரு கிளேஸ்னஸையும் இந்த பிரெட் ஊத்தாப்பத்துக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஊத்தாப்பம் இதேமாரி சைடில் வந்து இலகி வந்ததும் மெதுவாக திருப்பிக்கலாம். ப்ரெட்டை வழக்கமாக ஒரு சாண்ட்விச்சாகவோ டோஸ்ட்டாகவோ செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு இதேமாதிரி அந்த ப்ரெட் ஊத்தாப்பம் ஒரு வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்